வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் டைப் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. அதுக்கு 1/2 கிலோ இறா எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு தயிர் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கிளறி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் இந்த இறால உப்பு காரம் நல்லா ஏறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணுங்க. காய்ஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு தட்டி போடுறதுனால உடம்புக்கும் நல்லது, சுவையும் நல்லா இருக்குங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 கப்பு பீன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை ஒரு 50% தாங்க குக் பண்ணணும் பீன்ஸை. நம்ம இதோட 1 கப்பு கேரட் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டும் கரெக்டாக ஈவனாக ஃப்ரை ஆகி வந்துடுங்க. வெஜிடபிளை ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. க்ரன்ச்சியாக இருக்கணுங்க வெஜிடபிள்ஸ். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸு நல்லா இருக்குங்க. இந்த ஃப்ரைட் ரைஸு பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதோட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் தனித்தனியாக வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. வெங்காயத்தை கூட ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. அதுவும் க்ரன்ச்சியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இறாலையும் உப்பு போட்டிருக்கோங்க. அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் விவர்ஸ், நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 1 கப்பு கேப்சிகம் போட்டுக்கோங்க. கேப்சிகம் போட்டு 2 நிமிஷம் தாங்க வதக்கணும். கேப்சிகம் ரொம்ப வெந்துடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடுங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஊற வச்சுருக்க இந்த இறாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இறாவை நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதில் இருக்கிற தண்ணியிலேயே இறா வெந்துருங்க. பாருங்கள் விவர்ஸ், இறா நல்லா வெந்துடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு, 2 ஸ்பூனு ஆரிகனோ போட்டுக்கோங்க. ஆரிகனோ போடுறதுனால சுவையும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லா இருக்குங்க. நமக்கு இந்த ஆரிகனோ போடுறதுனால ரெஸ்டாரண்ட் டைப்பு ப்ரான் ஃப்ரைட் ரைஸு நமக்கு கிடைக்குங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த ஆரிகனோ போடுறதுனால தாங்க நமக்கு அந்த ஸ்மெல் கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளையும் இதில் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா கலரிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க.
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இப்போ ஒன்று சொல்ல போகிறேங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் வந்துட்டு சாதத்தில் வந்து ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இந்த பிரியாணி ரைஸை வந்து ஒரு 90% குக் பண்ணிவிட்டு பொடி பொடியாக இருக்கணுங்க ரைஸு. போட்டு நல்லா கலரிக்கோங்க. ரைஸ் வந்து உடையக்கூடாதுங்க. சாதம் அப்புறமா வந்து அந்த கிரேவி எல்லாமே வந்து ஈவனாக வந்து கலரிடணுங்க. இதை கலரிட்ட பிறகு இதுக்கு மெயின் வந்து இப்போது நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வந்துட்டு அவங்க இந்த ரைஸை போட்டு ஹை ஃப்ளேமில் சார்ட் அவுட் பண்ணுவாங்கங்க. அந்த மாதிரி செய்யணுன்னா நமக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாதுன்றதுனால நான் ஒரு சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சாதம் வந்து இந்த மாதிரி நல்லா கலரிட்டு ஈவனாக அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தம் போட்ட மாதிரி அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சிடணுங்க ஒரு 10 நிமிஷம். இந்த மாதிரி செஞ்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா சாதம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே வெந்துட்டு கரெக்டாக வந்துடுங்க. இதை பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து இந்த சாதத்துக்குள்ளே வந்து ஒரு தட்டை வச்சுட்டு இந்த அடுப்பு கறியை வந்து நல்லா கொளுத்திட்டு அதில் வச்சுட்டு அந்த அடுப்பு கறி மேலே 2 ஸ்பூனு நெய் போட்டுடணுங்க. நெய் விட்டுட்டு மூடி வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வைக்கிறதுனால அதனுடைய அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் ஃபுல்லாக வந்து அந்த ரைஸில் இறங்கி அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுலேயும் நமக்கு ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து அந்த ஸ்மெல்லு கிடைக்குதுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு 10 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.